பிகைன் வேர்ட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் ரவி கே சந்திரன், டைரக்டர், ஒளிப்பதிவாளர். இந்த தீபாவளி அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நாங்கள் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது. இந்த ஒரு செல்ஃப் சர்ச் மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கு வந்து நான் அப்படிங்கிறத டைட்டில் மாதிரி தான் அது. யான்ற ஒரு பழைய யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும்ன்ற மாதிரி அந்த யான், அதுதான் எங்களோட டைட்டில். அதுதான் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கோம். ஜீவா நடிக்கிறாரு, எல்ஆர் குமார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, RS இன்ஃபோடெக் என்டர்டைன்மெண்ட். அண்ட் இது வந்து ஜீவா, பிரகாஷ்ராஜ், ஸ்ரீஹரி, நாசர், இப்படி பலர் நடிக்கிறாங்க. இதில் வந்து ஹீரோயினா கடல் படத்தில், மணிரத்னம் சொல்கிற கடல் படத்தில் நடிக்கிற துளசி நடிக்கிறாங்க. இவங்க முன்னாள் நடிகை ராதாவோட இரண்டாவது மகள். ரொம்ப திறமையான நடிகைன்னு சொல்லி மணிரத்னமும் ராஜீவ் மேனும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. நான் மீட் பண்ணேன், ரொம்ப அட்டென்டிவாக இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு. அண்ட் ஷீ இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் டன் சம் டெஸ்ட், வெரி குட் ரிசல்ட்ஸ் இருக்குது. we are expecting a lot from her. படம் ஏன் டைரக்ட் பண்ணனாக்க, ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்ததுலேருந்தே டைரக்ஷன் மேலே எப்பயுமே ஒரு இது இருந்ததுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சினிமாட்டோகிராஃபரை ஒரு ஒரு என்ன அறியாமல் சினிமாட்டோகிராஃபர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். எனக்கு என் பிரதர் கேமராமேன், எனக்கு கொஞ்சம் படம் வரைய தெரியும். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அது மாதிரி ஒரு 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 சந்தர்ப்பத்தால் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆனேன்னு சொல்லலாம். வேறு சூழ்நிலை அது மாதிரி, அந்த இருந்த இடம், என் பிரதர் பெரிய கேமராமேன், அவருக்கு கிடைச்ச பேர், அதனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டைரக்டர். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி டெல் ஸ்டோரிஸ். அண்ட் என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு படம் ஒரு மாதிரி இருக்கும். என்ன காரணம், நான் வந்து சினிமாட்டோகிராஃபி மட்டும் பண்ணுறதில்ல. நான் வந்து ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் எடுத்துக்கிட்டேன், கன்னத்தில் முத்தமிட்டாலுக்கும், சிட்டிசனும், இல்லை ஒரு ஏழாம் அறிவோ, இல்லை ஒரு கண்டுகொண்டேன், மின்சார கனவு, எந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே பாய்ஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு காரணம் வந்து I try to do cinematography for the story. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டைரக்ஷன் சொல்லலாம். நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா, இப்போ ராஜீவ் மேனன் வந்து மின்சார கனவு, கண்டுகொண்டேன் அவர் ஒரு கேமராமேனாக இருந்துட்டு டைரக்டர் ஆனார். ஆனால் வந்து அவர் கேமராமேனாகவே அதை அப்ரோச்சே பண்ணல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபிலாம் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு மினிமம் லெவல் குவாலிட்டி இருக்குது. பட் ஹி நெவர் புஷ்ட் ஹிம்செல்ஃப் ஒரு சினிமாட்டோகிராஃபர் பண்ண படம்ன்ற மாதிரி இருக்காது. எந்த லைட்டாக இருந்தாலும் எடுக்கலாம், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் எடுக்க பார்ப்பேன். ஸோ அவர்கிட்ட நான் கற்றுக்கினது என்னன்னாக்கா, டீட்டெயிலிங், நிறைய டீட்டெயிலிங், மியூசிக்கில் ரொம்ப நல்ல டீட்டெயிலிங் பண்ணுவார். அவரோட படத்தில் பாட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மின்சார கனவுலையும் கண்டுகொண்டேன் ரொம்ப நல்ல பாட்டு இருக்கும். நான் இஸ் வெரி மியூசிக்கலி இன்க்ளைன் பர்சன். ஸோ அவர்கிட்ட இந்த நிறைய மியூசிக் பற்றி விவரங்கள்லாம் தெரியும். அவரோட இஸ் வெரி கிளவர் இன் வாட் ஹி வாண்ட்ஸ். அதில் ரொம்ப டீட்டெயிலிங், அந்த ஆர்டிஸ்ட் அவசரப்படுத்தவே மாட்டார். அதுதான் அதில் ஒரு பெரிய இது. இந்த அவசரம் மொத்தம் சுற்றி நடக்கும், ஆர்டிஸ்ட்கிட்ட நிதானமாக பேசிகிட்டு இருப்பார். அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கினேன். அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட ஒவ்வொன்று கற்றுக்கிருப்பேன். சங்கர் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம், ராத்திரி 2 மணிக்கு உட்காந்துட்டு ஏதோ ஸ்கிரிப்ட் கரெக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. லொக்கேஷன் பார்க்க போகிற இடத்துல கரெக்ட் பண்ணுவாருன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தை நாங்களாம் படுத்தவங்க அவர் வந்து உட்காந்து வேலை பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு, அதனால தான் சங்கரோட கடின உழைப்பு தான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த எந்த சின்ன ஷாட்டாக இருந்தாலும் ஏனோ தானோன்னு எடுக்க மாட்டார், எல்லாத்துலேயுமே டீட்டெயிலிங் பண்ணுவார். ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க சார் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன். சஞ்சய் லீலாபன் சார் எடுத்துட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அழகுணர்ச்சியோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஒரு ஹீரோயினோட
முடி கொஞ்சம் கூட அப்படி கலைஞ்சிருந்தா கூட ஒன் மோர் எடுத்துடுவார், இல்லாட்டி திருப்பி ரீஷூட் கூட பண்ணுவார். அந்த செட்டை போட்டு கூட ஷூட் பண்ணுவார். அந்த காலர் இப்படி மடங்கியிருந்தா கூட அது ஒத்துக்கவே மாட்டார். அவர் அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பார்க்குறவர். அந்த அவரோட ஃப்ரேமிங், அவரோட ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ஒரு ரிதமாக இருக்கும். அவர் இஸ் அன் எடிட்டர், அதனால அந்த எடிட்டிங் சென்ஸோடு இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு டேரக்டர் கிட்ட வி லேர்ன் அ லாட். இன்னும் முருகதாஸ் கிட்ட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ட்ரிக்ஸு, அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளேல எப்படி அதை பேஸ் கிரியேட் பண்ணுறாரு, அது மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்று கற்றுக்குறோம். ஸோ இட் இஸ் அ நாலேஜ். இட்ஸ் லைக் கோயிங் டு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட், லேர்னிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. It's a great advantage for cameraman to observe. If you want to observe, you can observe a lot and learn a lot from everybody.